ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இட்லிக்கு வடகரி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலை மாவு ஊற வச்சு அரைச்சி இப்படி தோசை மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும். இதை நல்லா பொடி பண்ணி போட்டுடணும். கூடவே நான் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொடி பண்ணிக்கணும். தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்சிங் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா 2த்தையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட், கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ கடலை மாவை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சுட சுட வடகரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.